நீங்கள் உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ண மட்டும் போதும், நீங்கள் உங்கள் ரியாலிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான மக்கள் அவங்க வாயை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளே மேனிஃபெஸ்ட் ஆகி அவங்கள வந்து இன்னும் ப்ராப்ளம்ஸ்க்கும் இன்னும் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ்க்கும் தள்ளப்படுறாங்க. அது என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வெல்கம் டு நிதிஷ் தமிழ் சேனல். என் கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். மெம்பர்ஷிப்பில் வந்து யூ வில் ஹேவ் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ், மெடிடேஷன்ஸ், லைவ் ஸ்ட்ரீமிங், ப்ரியாரிட்டி ரிப்ளை டு கமெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய பர்க்ஸ் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு த வீடியோ. வாயை கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் சொல்லும் போது என்னென்ன சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, there's no past, there's no future, there's only the present moment, the now moment. ஸோ நீங்கள் ஒரு பாஸ்ட் விஷயத்தை பற்றியோ ஒரு ஃபியூச்சர் விஷயத்தை பற்றியோ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த நவ் மொமெண்ட்டில் தான் திருப்பி என்ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்போவுமே லேசியாகவே இருக்கேன், ஐ எம் ஆல்வேஸ் லேசி, நான் எப்பவுமே சோம்பேறித்தனமாகவே இருக்கேன், எனக்கு ரொம்ப லேசியாகவே இருக்குன்னு நீங்கள் இந்த நவ் மொமெண்ட்டில் சொல்கிறீங்கன்னா இந்த நவ் மொமெண்ட்டில் அது உண்மைதான். நீங்கள் எவ்வளோ வருஷமாக வேணால் சோம்பேறித்தனமாக இருந்திருக்கலாம், பட் இந்த நவ் மொமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்கன்றது தான் உண்மையாகும், அதுதான் நிஜம், அதுதான் டிசிஷன். ஸோ என்ன சொல்ல போகிறீங்கன்றத மைண்ட்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்ம எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து நம்ம என்ன சொல்கிறோன்றத வி நீட் டு பி மானிட்டரிங். பிகாஸ் நம்மளோட ஓல்ட் பேட்டர்ன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பேசுகிறோன்றது நம்ம சப்கான்ஷியஸாக பண்ணுவோம், நம்ம கான்ஷியஸாக கூட பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரைஸஸ்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ அது என்ன இம்ப்ளை பண்ணுது? ப்ரைஸஸ்லாம் ஏறுதா, அப்போ என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இஃப் யூ ஆர் அ வெரி ரிச் பர்சன், நீங்கள் ரொம்ப ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள ஆர் நீங்கள் வந்து நிறைய பிஸ்னஸ் லேக்ஸ் ஆர் க்ரோஸ் கணக்கில் நீங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லை ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுதோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. ஓகே, மேபி யூ ஜஸ்ட் சீ இட் அஸ் நியூஸ், ஸோ ஏறுதா ஃபைன், அவ்வளோதான், அதை கடந்து போயிட்டே இருப்பீங்க. பட் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து இன்னும் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி ஆர் வந்து நான் இன்னும் ஒரு போரான பர்சன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அது வந்து பெருசாக தருது. ஸோ அது பெருசாக தருறதுனால தான் நீங்கள் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை வந்து ஒரு கம்ப்ளைண்டாக சொல்கிறீங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறீங்க இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில்? ஓகே, இது என்ன வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கால்ஸ் லைக் பீப்புள் வாண்ட் டு ஒர்க் வித் மீ. ஸோ கால்ஸ் வரும்போது வாட் தே சே இஸ், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு எமோஷன்ஸ் வந்து ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது, கெட்ட எமோஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, எமோஷன் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ எமோஷன்ஸ் என்னால் மேனேஜ் பண்ண முடியல, எமோஷன்ஸ் வந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறேன். அது எதுக்கு சொல்லணும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஓகே, ரொம்ப வருஷமா நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை திருப்பி நீங்கள் நோ மொமெண்ட்டுக்கு யார் கொண்டு வரா? நீங்கள் தான் கொண்டு வரீங்க. ஆர் ஃபியூச்சரில் ஒரு எக்ஸாம் வருது. ஓகே, லெட்ஸ் டேக் another எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம் வருது அண்ட் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஸோ 3 days எக்ஸாம், பட் யூ ஹேவன்ட் ப்ரிப்பேர்ட் எனிதிங். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐ ஆம் நாட் ப்ரிப்பேர்டு. ஸோ இல்லாத ஒரு விஷயத்த, இல்லாத ஒரு பாஸ்ட்டை திருப்பி நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு ஐ எம் நாட் ப்ரிப்பேர்டுன்னு கொண்டு வந்து திருப்பி நீங்கள் ரீஎன்ஃபோர்ஸ் தான் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதில் யூ கேன் ஸ்டில் சே திங்ஸ் இன் ஆப்போசிட் வே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட், யூ கேன் ஸ்டில் சே ஐ ஆம் ப்ரிப்பேர்ட். பிகாஸ் நீங்கள் தான் எது நெஞ்சோ எது போயின்னு டிட்டர்மைன் பண்ணுறீங்க. ஓகே, ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டிலேருந்து நீங்கள் படிக்க போகிறீங்களா, ஆர் ஐ எம் ப்ரிப்பேர்ட் அப்படின்ற ஐடென்டிட்டிலேருந்து படிக்க போகிறீங்களா? ஐ எம் ப்ரிப்பேர்ட், ஐ ஹவ் பாஸ்ட், நான் ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டும் கரைச்சி குடிச்சாச்சு, எந்த கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டிலேருந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களா? ஆர் ஐயோ நான் ப்ரிப்பேரே ஆகலை, என்ன பண்ணுறது, எக்ஸாம் ஊற்றிக்க போகுது, எக்ஸாம் நான் சரியாக பண்ண போகிறது இல்லை அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டிலேருந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்களா? பிகாஸ் இட் டசன்ட் மேட்டர், என்ன பாஸ் நடந்தாலுமே சரி, இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அதுதான் இங்கே முக்கியம், அதுதான் இங்கே நிஜம். ஸோ நம்ம வாயை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் இமேஜினேஷனுக்குள்ளே போய் உங்களோட கோல் ஆர்டர் அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு சீன் நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்கன்னா, இமேஜின் பண்ணி முடிச்சுட்டு உடனே நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக அதை கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இட் கேன்சல்ஸ் இட் செல்ஃப். அப்போ நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டியை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு சேரில் உட்காராமல் நீங்கள் இன்னொரு சேருக்கு தாவிக்கிட்டே இருக்கீங்கன்ற பட்சத்தில் the universe will not know what to give you. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதே இடத்துல தான் ஸ்டக் ஆகி நிற்பீங்க. ஓகே, ஸோ பி ஷுவர் ஆஃப் வாட் யூ ஆர் சேயிங். ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பி அவேர் ஆஃப் இட். என்ன நான் சொல்கிறேன், நிஜமாக நான் சொல்கிற வார்த்தைகள், யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் நான் கரெக்டான ஐடென்டிட்டியில் இருந்தால் நான் சொல்கிறேன்னா,
நான் ஆல்ரெடி என் கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன்னா, நான் ஆல்ரெடி என் ட்ரீம் லைஃப்ல நான் இருக்கேன்னா, ஆல்ரெடி எனக்கு வேணும்னு எல்லா விஷயமும் எனக்கு கிடச்சிச்சுன்னா இந்த வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணுவேனா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம வேற இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் தரேன், பிகாஸ் இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ நான் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் நான் தரணும் அவ்வளோ உங்களுக்கு இன்னும் புரியும். அண்ட் சில பேருக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து வீடியோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் எப்படி பேசுகிறேனோ அப்படி தான் பேச முடியும். நான் ஃபாஸ்ட்டாக அவ்வளோ பேசினா ரொம்ப திக்குவேன். நான் ஆக்சுவலி கேமரா முன்னாடி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஜென்ரலாக ரொம்ப ஒரு காமான ரிலாக்ஸ்டான பர்சன். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக பேசுவோம், எனக்கு வராது. ஸோ இன் தட் கேஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா யூ கேன் சேஞ்ச் த வீடியோ ஸ்பீட். ஸோ 1.5x ஒரு 1.75xல நீங்கள் பார்க்கலாம். யூஸ்வலாக பர்சனலாக நான் எல்லா வீடியோஸுமே 2x தான் பார்ப்பேன். ஓகே, பிகாஸ் எனக்குமே ஜென்ரலாகவே எந்த யூடியூப் வீடியோ பார்த்தாலுமே எனக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ மினிமம் நான் 2x தான் பார்ப்பேன் இந்த வீடியோ பார்க்க தான். ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரை இட் அவுட். ஓகே, நான் இன்கேஸ் ஃபியூச்சர் நான் வந்து ஃபாஸ்ட்டாக பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா தென் ஐ நீட் டு காம்ப்ரமைஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஐம் கிவிங் யூ. ஓகே, ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதான். ஸோ லெட்ஸ் டேக் another எக்ஸாம்பிள். ஸோ இங்கே மொத்தம் நான் 3 எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த ஃபியூச்சர் அந்த பாஸ்ட் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்துட்டு மை பார்ட்னர் இஸ் ஆல்வேஸ் ஆங்கிரி, எப்போ பார்த்தாலும் என்னோட பார்ட்னர் ரொம்ப கோபமாகவே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, கடந்த 6 மாசமா அவங்க எப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, கடந்த 6 மாசமா இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஓகே, அந்த 6 மாதம் நடந்ததை திருப்பி இந்த லவ் மூமெண்ட்ல அவங்க திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதை கண்டிப்பாக அதை திருப்பி மேனிஃபெஸ்டும் பண்ணுவாங்க. இங்க என்ன கூத்துனா, யூ கேன் சேஞ்ச் த பாஸ்ட் அண்ட் சேஞ்ச் த ஃபியூச்சர். அதுதான் இங்க இந்த ட்ரிக்கே. பட் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ரியலைஸ் இட். யூ கேன் சேஞ்ச் இட். த பாஸ்ட் அண்ட் த ஃபியூச்சர் ஆர் மேலியபிள். அதுக்கு நீங்க எப்படி ஏற்ற மாதிரி நீங்க அதை வளைச்சிக்கலாம், அதை மாத்திக்கலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் என் பார்ட்னர் கடந்த 6 மாசம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றது போது, கடந்த 6 மாசம் என் பார்ட்னர் கூட ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, எங்க கூட ரொம்ப கேரிங்கா இருக்காங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது இல்லைன்ற ஒரு உண்மை, ஒரு ட்ரூத்தை நீங்க உள்ளுக்குள்ள நீங்க சொல்லிக்க முடியும். உங்க மவுத்தை you can use in that way instead of using it in a negative way. Okay, see, there is nothing to change but yourself. அதை முதல்ல தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. The most fundamental thing that I can say in this channel, there is nothing to change other than yourself. யாரையுமே நீங்க சேஞ்ச் பண்ண வேணாம், எந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் பண்ண வேணாம், நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும். There is nothing to change but yourself. திரும்பி என்கிட்ட சொல்லுங்க, there is nothing to change but myself, but yourself. Okay, so in terms of reality creation, in terms of manifestation, in terms of எனக்கு இந்த சிச்சுவேஷன் மாறணும் அப்படின்னா, சிச்சுவேஷன் மாறணும்னா நீங்க மாறணும். சிம்பிள். நீங்க உங்க ஐடென்டிட்டி மாற்றணும். நீங்க எப்படி வந்து அந்த விஷயத்தை பர்சூ பண்றீங்கன்னு மாற்றணும். அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க. கடைசி வரைக்கும் என் வைஃப் ஒரு என் ஹஸ்பண்ட் ஒரு என் பார்ட்னர் வந்து ஆங்கிரியாவே இருக்காங்க, கோமாவே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் சொல்றது புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நிறைய கப்புள்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் சண்டை வரும், ஏன்னா அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு. அதுதானே நீங்க இவ்வளவு நாளா என்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவனை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவனை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு ஒரு நாளும் ஒரு நோ மூமெண்ட்லயும் நீங்க திருப்பி அதை தான் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சேஞ்ச் த மீனிங், சேஞ்ச் வாட் யூ டிக்ளேர் வித் இன் யுவர் செல்ஃப். உங்க முகத்துல இருந்து வர வார்த்தைகள் என்ன நீங்க சொல்றீங்கன்ற பொறுத்து தான் உங்க ரியாலிட்டி மேனிஃபெஸ்ட் ஆகும். பிகாஸ் யூஆர் பிசிக்கலைசிங் இட். உங்க தாட்ஸை நீங்க பிசிக்கலைஸ் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு வர தாட்ஸுமே உங்க என்ன ஐடென்டிட்டியில இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தாட்ஸ் வரும். அந்த தாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பேசுவீங்க. நெக்ஸ்ட், மை பிஸ்னஸ் ஹேஸ் பீன் டல் ஃபார் 4 months. இது ரீசெண்டாக என் கிளைண்ட் வந்தது, அவங்க சொன்னது. என் பிஸ்னஸ் 4 மாசமா ரொம்ப படுத்துக்கிட்டு இருக்கு நிதிஷ். எந்த லைக் ப்ராஃபிட் வர மாட்டேங்குது. ஒரு காலத்தில் ப்ராஃபிட் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் லாஸில் போகுது. கடந்த 4 மாசமா பிஸ்னஸ் சரியாகவே போகல. அகெயின், வாட் இஸ் த மிஸ்டேக் தட் ஷி இஸ் டூயிங்? கடந்த 4 மாசம் என் பிஸ்னஸ் சூப்பராக போகுது. கடந்த 4 மாசமா இந்த கடந்த 4 மாசமா ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்குன்னா, யூ டோன்ட் ஹாவ் டு டேக் இட், யூ டோன்ட் ஹாவ் டு அக்செப்ட் இட், யூ கேன் சேஞ்ச் இட். அந்த பவர் உங்களுக்கு இருக்கு. ஸோ வை நாட் சேஞ்ச் இட் அக்கார்டிங் டு யுவர் லைக்கிங். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க பாஸ்டா நீங்க மாற்றலாம். பிகாஸ் நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு மெமரி யோசிச்சு பாருங்க, அப்புறம் நடக்காத ஒரு மெமரி ஒரு இமேஜினேஷன். ஓகே, ஒரு மெமரி அண்ட் ஒரு இமேஜின்ட் சீன். ஒரு நடக்காத விஷயம், நடந்த விஷயம் யோசிச்சு பாருங்க. இது ரெண்டுமே எங்க நடக்குது? உங்க அவேர்னஸ் நடக்குது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பாஸ்ட் நடந்த ஒரு விஷயமும் நடக்காத ஃபியூச்சர் நீங்க இமேஜின் பண்ணும்போது வாட்ஸ் டிஃபரன்ஸ்? ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஸோ ஒரு விஷயம் பாஸ்ட் நடந்திருக்கிறா திருப்பி நீங்க அந்த நவ் மூமெண்ட்ல கொண்டு வரணும்னு எந்த அவசரமும் கிடையாது. நீங்க அந்த நவ் மூமெண்ட்ல என்ன சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நெக்ஸ்ட் மூமெண்ட்ஸும் நடக்கும்.
ஸோ திருப்பி இங்கே நம்ம மட்டும் என்ன சொல்றீங்க, தட் இஸ் வாட் வில் கெட் மேனிஃபெஸ்டட் இன் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. ஓகே, ஸோ என் பிஸ்னஸ் 4 மாசமா வந்து டல்லாவே இருக்குன்றான். அப்போ அதுதான் உண்மை. என்ன நிதிஷ், ஆக்சுவலாக அதான் உண்மைன்னு கேட்டீங்கன்னா, நோ, ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. அது நீங்க உண்மைன்னு சொல்றீங்க. யூ டிசைடட் டு பி. த பாஸ்ட் இஸ் சேஞ்சபிள், பட் யூ கீப் repeating the same past and keep bringing it to the now moment again and again, ensuring that it will become the future as well. அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு பாஸ்ட்டை மாத்தாம அதே கெட்ட நெகட்டிவ் பாஸ்ட்டை திருப்பி நவ் மொமெண்ட்ல கொண்டு வந்து ஃபியூச்சரும் அதே மாதிரி தான் இருக்கணும். நீங்க தான் அதை முடிவு பண்றீங்க. ஐ ஹவ் பின் ஜாப்லெஸ் ஃபார் 2 years. 2 வருஷமா எனக்கு வந்து ஜாபே கிடைக்கல. திரும்பவும் ஏன் அதை சொல்றீங்க? 2 வருஷமா ஜாப் ஆஃபர்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு, நான் தான் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு ஒரு பாஸ்ட்டை நீங்க மாத்திக்கலாம். ஆர் நான் ஜாப் போயிட்டு தான் இருந்தேன், 2 வருஷமா ஜாப் ஆஃப் வந்துகிட்டே தான் இருக்கு, நான் ஜாப்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க பாஸ்ட்டை மாத்தலாம். வாட் எவர் யூ வாண்ட், எப்படி வேணாலுமே நீங்க பாஸ்ட்டை மாற்ற முடியுன்ற பவர் உங்களுக்கு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ வென் எவர் யூ திங்க் அபவுட் தி பாஸ்ட், வென் எவர் யூ திங்க் அபவுட் தி ஃபியூச்சர், ரிமெம்பர், நீங்க எப்பவுமே த நோ மூமெண்ட், த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல தான் நீங்க அதை யோசிக்கிறீங்க. பாஸ்ட்டை பத்தி யோசிக்கிறீங்கன்னா நீங்க இப்போதான் அதை யோசிக்கிறீங்க. நீங்க ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறீங்கன்னா இப்போதான் நீங்க யோசிக்கிறீங்க. இப்போ என்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் it will get manifested. ஸோ நம்ம நெகட்டிவ் செனாரியோஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தட் இஸ் த நெக்ஸ்ட் $1 million question. ஸோ என் பாஸ்ட் பிரச்சனை இல்லை, என் ஃபியூச்சர் பிரச்சனை இல்லை, நான் இப்போ என்ன சொல்கிறேனோ அதான் முக்கியம். ஸோ ஐ கேன் சே மை பிஸ்னஸ் இஸ் பூமிங். அமேசிங்காக போகுது என் பிஸ்னஸ். ஐ எம் கெட்டிங் ஜாப் ஆஃபர்ஸ் எவ்ரிடே. எல்லா நாளுமே எவ்ரிடே டெய்லி எனக்கு ஜாப் ஆஃபர்ஸாக வந்து கொட்டு. ஐ கேன் டிசைட், ஐ கேன் ஸ்டேட் திஸ் ஆஃப் இதுதான் என் நிஜம், இதுதான் உண்மை. 3D ரியாலிட்டியில் என்ன வருது அது எனக்கு கவலை கிடையாது. நான் தான் இங்கே டிசைட் பண்ணுறேன். நீ என்ன காமிச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் நான் எப்படியும் எனக்கு 3D ரியாலிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன, எனக்கு எதுவும் உண்மையாக அதை நான் தான் டிசைட் பண்ணுறேன். ஓகே, இதை எப்படி நான் இதில் ஒரு கன்ஃபியூசிங்கான பார்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு இமெயில் யாரோ போட்டிருந்தாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, அது நான் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியில் இருக்கும்போது நான் எதுக்கு படிக்கணும்னு என் மைண்டு கேட்குது அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ அது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் ரிலேட்டட் இல்லையா, எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட். ஸோ அதையும் இப்போ நம்ம ஒரு சின்ன டேஞ்சன்ட், ஒரு சின்ன சைட் பீஸ் மாதிரி இதை நம்ம பார்த்துடலாம். சி, இதுக்கு நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ இதான் நீங்கள், ஓகே, அண்ட் உங்களை சுற்றி நெருப்பு. ஸோ யூ ஹாவ் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் 3D ரியாலிட்டியில் என்ன பண்ணணுமோ, இந்த நெருப்புலேருந்து தப்பிக்க என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்க. பட் மைண்ட் லெவலில் யூ கேன் ஸ்டில் சே ஐ எம் கூல், ஏசி போட்ட மாதிரி சில்லுன்னு இருக்கு எனக்கு, யூ கேன் அதை நீங்கள் சொல்லலாம்ல. ஓகே, ஸோ 3D ரியாலிட்டியில் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். யூ ஸ்டில் ஹாவ் டு டூ இட். ஸோ இந்த நெருப்புலேருந்து தப்பிக்க என்ன பண்ணணுமோ, ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை போட்டு நீங்கள் அணைக்கிறதா இருக்கட்டும், தண்ணிக்குள்ளே விழுதா இருக்கட்டும், இல்லை தண்ணியை ஊற்றதா இருக்கட்டும், என்ன பண்ணுறீங்களோ, ஸோ இந்த ஃபயர் தான் உங்கள் லைஃப். ஓகே, இந்த லைஃப் எவ்வளோ மோசமான இருக்கட்டும், நீங்கள் மைண்டுக்குள்ளே என்ன சொல்லிக்கிறீங்க, இதுதான் மேஜர் இம்பார்ட்டன்ட். மற்றபடி நீங்கள் என்ன பண்ணணுமோ, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, நீங்கள் வந்து என்ன ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுங்க. பிகாஸ் கரெக்டான ஐடென்டிட்டியில் நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுத்தாலுமே அது ரைட் ஆக்ஷன் தான், கரெக்டான ஆக்ஷன் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இஃப் ஐ ஹவ் டிசைடட், நான் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஐ ஸ்டில் ஹாவ் டு ரைட் த எக்ஸாமில், ஐ ஸ்டில் ஹாவ் டு கெட் த ரிசல்ட்ஸ் வந்தால் தான் நான் பாஸ் பண்ணிட்டேன்றது ஆக்சுவலாக நிரூபணம் ஆகும். பட் நான் டிசைட் பண்ணிட்டேன். இது எப்படின்னா, ஒரு ரேஸில் நான் கலந்துக்க போகிறேன், பட் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த ரேஸில் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு, பட் நான் ஸ்டில் ஓடணும்ல. ஸோ படிக்கிறது, ஒரு எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு நீங்கள் படிக்கிறது, ஒரு ஜாப் வேணா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே யூ கேன் ஸ்டில் டூ இட், யூ ஹாவ் டு டூ இட். பட் யூ நோ எண்ட் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த படத்தோட எண்டு, நீங்கள் ஆல்ரெடி படத்தை பார்த்து முடிச்சிட்டீங்க சரியா, எண்டு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக திருப்பி அந்த படத்தை போடும்போது கிளைமேக்ஸ் இருக்க மட்டும் பார்ப்பீங்களா, ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்பீங்க, பட் யூ நோ கிளைமேக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நோயிங்கில் ஆல்ரெடி ஜாப் கிடைச்சிருச்சு. ஸோ என்ன 3D ரியாலிட்டியில் நடக்குதோ அது எனக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குது. வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இந்த 3D ரியாலிட்டி, நான் என்ன டிசைட் பண்ணணும் அது வந்து அந்த டிசிஷனை இட் இஸ் சேஞ்சிங் அக்கார்டிங் டு மை டிசிஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்.
இப்போ நான் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 1 கோடி ரூபாய் நான் வந்து ப்ராஃபிட் பார்க்கணுன்ற ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறேன்னா, அடுத்த செகண்ட் வந்து ஓகே ப்ராஃபிட் நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் இந்த வேலையை செய்ய போகிறது கிடையாது, யூடியூப் வீடியோ போட போகிறது கிடையாது, எனக்கு கிளைண்ட்ஸை வந்து ஆன்போர்ட் பண்ண போகிறது கிடையாது, நான் வேலையே செய்ய போகிறது இல்லை, மாதம் மாதம் 1 கோடி ரூபாய் வரும்னு நான் சும்மா உட்கார போகிறது கிடையாது. நான் என்ன வேலை பார்க்குறேனோ அதை கண்டினியூஸாக பார்க்க தான் போகிறேன். பட் ஆல்ரெடி நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன்ற ஐடென்டிட்டியிலேருந்து அந்த வேலையை பார்க்க போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அந்த ஜாப் ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிருச்சு, அந்த எக்ஸாம் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டேன்ற ஐடென்டிட்டிலேருந்து யூ ப்ரிப்பேர். ஓகே, யூ ஆர் நாட் ப்ரிப்பேரிங் லைக் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடென்டிட்டிலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல, நான் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஐடென்டிட்டிலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்தேன், கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், என் பிஸ்னஸ் அமேசிங்காக போகுது, என் ஜாப் ஆஃப் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கு. வாட் எல்ஸ்? வி ஆர் இன் அ ஹாப்பி ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஸ்டில் சே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், பாசிட்டிவ் டெக்ளரேஷன்ஸ் இன் த நவ் மூமெண்ட். சொல்லிட்டு முடிச்ச அப்புறம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் ஞாபகம் வருதோ, உங்களோட ஜாப் ஆஃபர் ஞாபகத்துக்கு வருதோ, உங்கள் ரிலேஷன்ஷிப் ஞாபகத்துக்கு வருதோ, அது திருப்பி ஞாபகம் வரும்போது தான் இந்த நீங்கள் எடுத்த டிசிஷனை திருப்பி ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகே, யூ ஆர் ரிமைண்டிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறீங்க, இந்த விஷயம் நடக்கணும்னு நீங்கள் சொல்லலை, இந்த விஷயம் தான் உண்மை, நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த காரு உங்கள் கராஜ்லேயோ உங்கள் பார்க்கிங் ஸ்பாட்லேயும் நீங்கள் நிற்க வச்சிருக்கீங்க. ஒரு தடவையும் கார் வாங்கிட்ட அப்புறம் கார் இருக்கா, கார் இருக்கா, கார் இருக்கா, கார் இருக்காங்க, கார் இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? ஆர் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு தடவை நீங்கள் ஒரு ஒய்ஃப்க்கோ உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ நீங்கள் கால் பண்ணி நீ இன்னும் லவ் பண்ணுறல, நீ இன்னும் லவ் பண்ணுறல, நம்ம ஓகே தானே, மேரேஜ் ஆயிடுச்சா, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்ப மாட்டியா, லவ் யூ தானே, இப்படி செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? நோ, யூ நோ. நீங்கள் பாட்டுக்கு படத்துக்கு போவீங்க, நீங்கள் பாட்டு உங்கள் லைஃப் வாழ்வீங்க, நீங்கள் ஒர்க்குக்கு போவீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்ப்பீங்க, நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருப்பீங்க, அவள் தானே. அதே மாதிரி யூ டிசைட் அண்ட் யூ மூவ் ஆன். என்ன பண்ணுறீங்களோ அது நீங்கள் பண்ணுங்கள், என்ன வேலை பாருங்க அது நீங்கள் பாருங்கள். திருப்பி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா ஒரு விஷயம் ஜமா நடந்துருச்சுன்னா? ஸோ அதே ஆட்டிடியூடை யூ பிரிங் இட் டு திஸ் அஸ் வெல். ஓகே, ஸோ யூ நோ தேர்ஸ் நத்திங் டு செக். இது நடக்குதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஜாப் ஆஃபர் டெய்லி வருதுன்னா, ஜாப் ஆஃபர் வருதா, ஜாப் ஆஃபர் வருது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இஃப் யூ ஆர் செக்கிங், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போ ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டான ஐடென்டிட்டியில் நீங்கள் இல்லை. ஓகே, ஸோ நவ் மூமெண்ட் ஒரு பவர் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வாயை, உங்கள் மவுத்தை கரெக்டாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் இஃப் யூ நாட் யூஸிங் இட் இன் ரைட் வே, யூ ஆர் யூஸிங் இட் இன் ராங் வே. நீங்கள் கரெக்டான யூஸ் கேஸ், நீங்கள் கரெக்டாக உங்கள் வாயை யூஸ் பண்ணால் தப்பாக யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி பாசிட்டிவ் டெக்ளரேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கல, நீங்கள் கான்ஷியஸாக நீங்கள் எதுவுமே டிசைட் பண்ணல அப்படின்னா இந்த உலகம் டிசைட் பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. மற்ற பீப்புள் டிசைட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நீங்கள் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு ஜாப் ஆஃபர் டெய்லி வந்துகிட்டே இருக்கு, பிகாஸ் ஐ எம் மேக்னெட் டு ஜாப்ஸ். நான் என்னோட 4 pillars ஆஃப் ஐடென்டிட்டி போய் பாருங்கள், ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டேன், போய் பாருங்கள். பப்ளிக் வீடியோ தான், ஃப்ரீ வீடியோ தான், போய் பாருங்கள். அது இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்கள் கான்செப்ட் ஆஃப் செல்ஃப், உங்களோட பெர்செப்ஷன், உங்களோட ஐஎம், இது 4 பில்லருமே ஒன்றா இருக்குன்ற பட்சத்தில் ஐ எம் கெட்டிங் ஜாப் ஆஃப் எவ்ரிடேன்ற ஐடென்டிட்டியில் இருக்கும்போது, ஐ எம் மேக்னெட் ஃபார் இட் அப்படின்னு இருக்கும்போது, யூ நாட் செக் இட். ஓகே, ஸோ நீங்கள் செக் பண்ண தேவையில்லை, செக் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டீங்க, பிகாஸ் அதுதான் நார்மல். ஓகே, நீங்கள் வந்து காதை சுவாசிக்கிறீங்க இல்லையா, காதை சுவாசிக்கிறது எவ்வளோ செக் பண்ணுறீங்களா? ஐயோ நான் சுவாசிக்கிறேன்னா, நான் ப்ரீத் பண்ணுறேன்னா, இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும், இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ஃபார் யூ, இட்ஸ் நார்மல் ஃபார் யூ. அந்த ஃபெய்த், அந்த கன்விக்ஷன் உங்கள் மேலே வச்சுக்கோங்க. இதனால தான் சில டைம் இன்ஸ்டன்ஸில் நம்ம ஒருத்தர் போய் நினைப்போம், திடீர்னு அவரே கால் பண்ணுவார். நிறைய தடவை நான் என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறாங்க அவங்கள கிட்டே பேசுகிறோம்னா நான் சேஞ்ச் நான் யோசிப்பேன், யோசிச்ச பாட்டுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுவேன். ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் யோசிப்பேன், அவ்வளோதான். பட் அன்றைக்கே திருப்பி கால் வரும், அவங்க அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட கால் வரும். இந்த மாதிரி உங்கள் லைஃப்லையுமே நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கும். பட் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்துருக்க மாட்டீங்க, பிகாஸ் அதை நீங்கள் பெருசாக எடுத்துருக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ உங்கள் மௌத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலன்னா தப்பாக யூஸ் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். Okay, so that's all from me. I will see you in another video. Thanks.